ப்ரொஃபசர் அகாடமியின் சார்பா உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய வகுப்பு டே 11. சரிங்களா? நான் நேற்றைய வகுப்புல சொன்ன மாதிரியே டெய்லி ஒரு திருக்குறள் வந்து ஒவ்வொரு அதிகாரமும் படிச்சிடலாம். ஏன்னா அப்பதான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். மொத்தம் 20 அதிகாரம், 200 திருக்குறள் அப்படின்றது ரொம்ப ஒரு மாதிரி ஒரு சுமை மாதிரி இருக்கும். சரிங்களா? இப்ப டெய்லி 10 திருக்குறள் படிச்சீங்கன்னா நீங்க ரீட் பண்ற மாதிரி இருக்கும். அட் த சேம் டைம் அதுல இருக்க பொருள் மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். தென் கலைச்சொற்கள், ஆங்கில சொற்களுக்கு இணையான கலைச்சொற்கள் தான் பார்க்க போறோம். தமிழ் சொற்கள். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் திருக்குறள்ல கல்வி அதிகாரம் பார்க்கிறோம். ஏன்னா கல்வியோட முக்கியத்துவம் வந்து எந்த அளவுக்கு முக்கியம்ன்றது நல்லாவே தெரியும். ஒரு குறிப்பிட்ட வருடங்களுக்கு முன்னாடி இந்த கவர்மெண்ட் ஜாப் அப்படின்றது ஒரு எதிர்பாராத ஒண்ணு. படிச்சவங்க போவாங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தாங்க. ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் 12th எக்ஸாம் முடிக்கும் போதே வந்து நான் கண்டிப்பா படிச்சே ஆகணும். கவர்மெண்ட் ஜாப் போயே ஆகணும். எவ்வளோ ஒரு போராட்டம் இருக்கு. இப்பதான் கல்விக்கு அதிகமான முக்கியத்துவமே கொடுத்திருக்காங்க. சரிங்களா? இப்ப கல்வி அதிகாரத்துல முதல் குறள். கற்க கசடற கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. கற்க கசடற கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. அது என்ன மேம் கற்க கசடற? கற்க கசடற என்றால் பிழை இல்லாமல் கற்க வேண்டும். கசடு என்றால் குற்றமற்ற, குற்றம் இல்லாமல். சரிங்களா? பிழை இல்லாமல் கற்க வேண்டும். கற்பவை என்னது? கற்றவற்றை. கற்ற கல்வியை பிழை இல்லாமல் கற்க வேணும். சரி, பிழை இல்லாம கத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணும்? கற்ற பின் அதற்கு பிறகு நிற்க, அதை மனதில் பதிய வைத்து அதற்கு தகுந்தாற்போல் நீ நடக்க வேண்டும். அதற்கு தக. கல்வி கற்க நல்ல நூல்களை குற்றமற்று கற்க வேண்டும். அவ்வாறு கற்ற பிறகு கற்ற கல்விக்கு தகுந்தமாறு நெறி என்றால் வழி, நல்ல வழி நடக்கணும். சரிங்களா? அப்ப நிற்க என்பது என்னது? அதற்கேற்றாற் போல உன் மனசுல படிச்சு வச்சுக்கணும். உன் மனசுல பதிஞ்சு வச்சுக்கிறணும். எப்பவுமே நம்ம ஒரு நூல்களை படிச்சாலும் சரி, தெளிவோட புரிதலோட படிக்கணும். சும்மா கடமைக்கு சுக்குமி லகுதி இப்படி அப்பா வர சொன்னாரு இப்படின்னு இழுத்துட்டு நம்ம படிக்கவே கூடாது. சரிங்களா? ஏன்னா ஒரு ஒரு நூல்களை படிக்கும் போது ஃபர்ஸ்ட் அதை வந்து மகிழ்ச்சியோட படிக்கணும். உள்ளத்துல நமக்கு வந்து படிக்கணும்ன்ற எண்ணம் வரணும். அப்படி இருந்தா மட்டும்தான் நமக்கு படிக்கிறதுக்கு ஆர்வம் வரும். இப்ப நீங்களாம் ஒரு திரைப்படம் பார்க்க போறீங்க, என்ன அவங்க ஃபேன் இவங்க ஃபேன் சொல்றீங்க இல்லையா? ஏன் அவங்களை விரும்பி அந்த படம் பார்க்க போறீங்க. அதே மாதிரி நீங்க எந்த நூல்களை கற்றாலும் பிரியத்தோட விருப்பத்தோட உள்ள மகிழ்ச்சியோட படிக்க ஆரம்பிக்கணும். அப்படி படிச்சா மட்டும்தான் அந்த நூல் நமக்கு புரிதல் மிகுந்ததாக இருக்கும். சோ முதல் குறள் வந்து கல்வியை வலியுறுத்துது. கற்க கசடற கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. கற்ற கல்வியை குற்றமில்லாமல், அதாவது தவறு இல்லாமல் கற்றுக்கொள்ள வேண்டும். கற்றுக்கொண்ட பிறகு நிற்க, எப்படி வைக்கணும்? அதை நிறுத்தி வைக்கணும். எதுக்கு? கற்ற கல்விக்கு ஏற்றாற் போல தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். சரிங்களா? செகண்ட் குறள். எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. என்ன சொல்றாங்க? இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா உயிர்களுக்கும், சரிங்களா, எல்லா மனித உயிர்களுக்குமே கண்ணை போன்றது என்னது? கல்வி மட்டும்தான். இந்த உலகத்தில் இருக்க எல்லா உயிர்களுக்கும், இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா உயிர்களுக்குமே கண்ணை போன்று சேர்ந்து நிற்கக்கூடியது கல்வி ஒன்றுதான். கல்வி ஒன்று மட்டும்தான் இன்னைக்கு உங்களையும் என்னையும் ஒரே இடத்துல சந்திக்க வைக்குது. கல்வி என்ற ஒன்று உன்னிடம் இருந்தால் மட்டுமே, சரிங்களா, கல்வி என்ற ஒன்று உன்னிடம் இருந்தால் மட்டுமே உன்னை தேடி வரக்கூடிய பதவிகளும் உயர்வுகளும் ஏராளமானவையாக இருக்கும். உண்மைதானே? கல்வி இல்லாத ஒருத்தரை போயிட்டு கூப்பிடுவாங்களா? கண்டிப்பா கூப்பிட மாட்டாங்க. அவர் நல்லா படிச்சவர். அவர் சொன்னா தெளிவு இருக்கும். அவர் சொன்னா கருத்து இருக்கும். சொல்லுவாங்க பாத்தீங்களா? அது கல்விக்கு உண்டான மதிப்பு. அவருக்கு உண்டான மதிப்பு இல்ல. அவர் கற்ற கல்விக்கு உண்டான மதிப்பு. அதத்தான் இங்க என்ன சொல்றாங்க? எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. எல்லா உயிர்களுக்குமே கண்ணை போன்று இருக்கக்கூடியது கல்வி. அந்த கல்விக்கு அடித்தளமாக இருப்பது என்னது? எண்ணும் எழுத்தும் மட்டும்தான். அந்த கல்விக்கு அடித்தளமாக இருப்பது என்னது? எண்ணும் எழுத்து மட்டும்தான். பாருங்க, எண் என்று சொல்லப்படுவன, எழுத்து என்று சொல்லப்படுவன. இந்த 2 வகை கலைகளையுமே மக்களுக்கு கண்கள் என்று சொல்றாங்க. ஏன்னா கல்வி இல்லைன்னா இன்னைக்கு யாருமே இல்ல. கல்வி இல்லைன்னா இன்னைக்கு யாருமே இல்ல. கல்வி இல்லாத மனிதன் கடல் நிலம் போன்றவன்னு சொல்றாங்க இல்லையா? திருவள்ளுவர் அதையும் கல்வியை பத்தி தான் முக்கியத்துவம் கொடுத்திருப்பாங்க. அதிகமானது வந்து கல்வியை வலியுறுத்தி தான் சொல்லுவாங்க. நாலடியாரா இருக்கட்டும், மூதுரையா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே கல்வியை வலியுறுத்தி சொல்லுவாங்க. கண்ணுடையர் என்பவர் கற்றோர் முகத்திரண்டு பொன்னுடையர் கல்லாதவர். கண்ணுடையர் என்பவர் கற்றோர் முகத்திரண்டு பொன்னுடையர் கல்லாதவர். என்ன சொல்றாங்க? கண்ணுடையர் என்பவர் கல்வியை கற்றவர்கள். சரிங்களா? கல்வியை கற்றவர்கள்.
கண்களை உடையவர்களை போன்று இருக்காங்க. அப்படி கல்லாதவர்களோ தன்னுடைய முகத்தில் 2 புண்கள் உள்ள மாரி இருக்காங்க. கண்ணுடையவர்கள் என்பவர் தன்னுடைய முகத்தில் புண்களை போன்று இருக்காங்க. இப்ப கல்வி உள்ளவன மட்டும் தான் மனுஷன மதிக்கிறாங்க. கல்வி பெற்ற எந்த மனிதன் இருக்கானோ, அவனுக்கு மட்டும் தான் சமூகத்துல ஒரு மரியாதை இருக்கு. இப்ப நம்ம சாதாரணமா போறோம்னு வச்சுக்கோங்களேன். சாதாரணமா போறோம். இப்போ ஒரு ஸ்கூலுக்கு போறேன். நான் வந்து ஒரு எப்படி சொல்றது? ஒரு சாதாரண பெண்மணி மாரி நான் படிக்கல. என் குழந்தைய சேர்க்க போறேன்னு சொன்னா, அதுக்கு உண்டான ரெஸ்பான்சிபிலிட்டி வேற மாரி இருக்கும். எல்லா ஸ்கூல்லயுமே. அதே இது நான் ஒரு படிச்சு ஒரு பிரைவேட் ஜாப்போ, கவர்ன்மென்ட் ஜாப்போ ஏதோ ஒண்ணுல இருந்து படிச்சுங்களேன், "வாங்க மேடம், உட்காருங்க மேடம்" அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அப்ப இங்க எதுக்கு முக்கியத்துவம் குடுக்குறாங்க? நம்முடைய அதாவது நம்முடைய பணத்துக்கு முக்கியத்துவம் இல்ல. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த கல்விக்கு மட்டும் தான் முக்கியத்துவம். கண்ணுடையர் என்போர். கல்வி கற்றவரை கண்களை உடையவர்கள் போன்று சொல்றாங்க. கற்றோர் ஏன்னா கல்வி கற்றவர்கள் கண்ணுடையவர் இருக்காங்க. முகத்திரண்டு புண்ணுடையர் கல்லாதவர். கல்லாதவர் அதாவது கல்வியை கல்லாதவர் பின்னாடி இருக்கு. கல்வியை கல்லாதவர்கள் முகத்தில் 2 புண்கள் உள்ளது போல இருக்காங்க. கண்ணுடையர் என்று கூறப்படுபவர்களே இங்க கற்றவர்கள். கல்லாதவர்கள் முகத்தில் 2 புண்களை உடையவர்கள். உவப்பத் தலைக்கூடி உள்ளப் பிரிதல் அனைத்தே புலவர் தொழில். இது உண்மையிலேயே இப்ப நமக்கு உண்டான இப்ப இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமா இருக்கட்டும், எல்லா எக்ஸாமுக்குமே உண்டானது. உவப்பத் தலைக்கூடி இப்ப ஒரு புத்தகத்த நம்ம படிக்கிறோம். ஒரு புத்தகத்த நம்ம படிக்கிறோம். படிக்க, படிக்க நமக்கு சுவாரஸ்யமா இருக்கு. புரியுது. முடிச்சுருவோம். அந்த புத்தகத்த படிச்சு முடிச்சோம். இனி இந்த மாரி புக்க நம்ம எப்ப பார்க்க போறோமோ! அப்டின்ற ஒரு கவலையில இருப்போம் இல்லையா? அதான். இப்போ ஒரு விருந்தினர் வர்றாங்க. நமக்கு ரொம்ப பிடிச்சவங்களா இருப்பாங்க. அவங்க வந்து நம்மள விடைபெற்று சொல்லும்போது நம்ம எவ்வளோ கவலைப்படுவோம். இவங்கள நம்ம எப்ப பார்க்க போறோம்? தெரியலையே! அப்படின்னு ரொம்ப கவலைப்படுவோம் இல்லையா? இந்த நிகழ்வு வந்து அந்த காலத்துல தான் இருந்துச்சு. ஒரு ஃப்ரெண்ட்ஸோ, ரிலேட்டிவோ யாராவது வந்தாங்கன்னா, என்ன சொல்லுவாங்க? இனிமே எப்ப பார்க்க போறோமோ தெரியலையேன்னு ரொம்ப கவலையோட இருப்பாங்க. அதே மாரி தான் ஒரு கல்வியை கற்கும்போது, இந்த மாரி ஒரு நூல்களை படிக்கும்போது, இந்த மாரி நம்ம புக்க எப்ப பார்க்க போறோமோ அப்படின்னு கவலைப்படுறது. உவப்பத் தலைக்கூடி உள்ளப் பிரிதல் அனைத்தே புலவர் தொழில். உவப்பத் தலைக்கூடி உள்ளப் பிரிதல் அனைத்தே புலவர் தொழில். என்ன சொல்றாங்க? கற்றவர்ந்தர்கள் எல்லாருமே ஒண்ணா சேரும்போது மகிழ்ச்சியோட சேருவாங்க. கற்றவர்கள் எல்லாருமே ஒண்ணா சேரும்போது எப்படி இருப்பாங்க? மகிழ்ச்சியோட சேருவாங்க. பிரியும்போது என்னைக்கு தான் இவங்கள பார்க்க போறோமோ அப்படின்ற கவலையில இருப்பாங்க. சரிங்களா? எப்படிதான் இவங்கள பார்க்கும்போது கவலையில இருப்பாங்க. அதே மாரி தான் ஒரு புத்தகத்த நீ விரும்பி படிக்கணும். படிக்கும்போது படிப்பு நிறைவடையுது. சரிங்களா? அந்த புத்தகம் நிறைவடையுது. இந்த மாரி புத்தகத்த இனிமே நம்ம எங்க பார்க்க போறோம்? எதுலயுமே புரிதல் இருக்கணும், விருப்பம் இருக்கணும். முதலில் வருவது விருப்பம். அடுத்து புரிதல். அடுத்து தெளிவு. அடுத்து என்னது? தெளிவு. இது 3 இருந்தா மட்டும் தான் நம்ம அந்த இடத்த அடைய முடியும். "உடையார் முன் இல்லார் போல் ஏக்கற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர்." அதாவது உடையார் முன், அதாவது ஒரு வசதியானவன் இருக்கேன், இல்லார் போல். வசதியானவன் முன்னாடி நம்ம எப்படி ஒரு வறுமையுள்ள இருப்பேன், அந்த மாரி பணிவு நிக்கணும். அதே மாரியே சரிங்களா? அதே மாரியே நம்மளை விட வயதில் சிறியவராக இருந்தாலும், ஒரு சிறந்த கல்வியை கற்க நம்ம என்ன பண்ணணும்? அவங்க முன்னாடி பணிஞ்சு தான் நிக்கணும். அவங்க முன்னாடி எப்படி நிக்கணும்? பணிஞ்சு நிக்கணும். பணிந்து நின்று கல்வியை கற்றுக்கொள்வதே ஒரு சிறந்த இயல்பு. சிறப்புன்னு கூட சொல்லலாம். சரிங்களா? ஏன்னு கேளுங்க. இப்ப நான் இருக்கேன். எனக்கு ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் இருக்கு. எனக்கு கீழ ஒரு 10 வருஷம் அ முன்னாடி உள்ளவங்க அவங்க சீனியரா இருப்பாங்க. அவங்கட்ட போய் நான் இவன்ட்ட போய் ஏன் கேட்கறது? இவன் என்னோட வயசு கம்மியானவன் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா, அவர் என்னதான் சீனியரா இருந்தாலும் பதவி உயர்வுல இருக்கிறாரு. அவர்ட்ட நம்ம கேட்டு தான் ஆகணும். அப்ப நமக்கு என்ன வேணும்? பணிவு தான் முக்கியம். இங்க வயது முக்கியப்படுத்துவது கிடையாது. கல்வி மட்டும் தான் முக்கியப்படுத்துது. "உடையார் முன் இல்லார் போல் ஏக்கற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர்." ஒரு வசதியானவன்ட்ட இல்லாதவன் போய் எப்படி கைய கட்டி நின்று கேட்பானோ, அதே மாரி நம்ம ஒருத்தன கல்வி கேட்கும்போது, நமக்கு தெரியாத ஒரு விஷயத்த கேட்கும்போது, பணிவுடன் கேட்கணும். பணிவுடன் கேட்கணும். "செல்வர் முன் வறியவர் நிற்பது போல, ஏங்கித் தாழ்நின்றும் கல்வி கற்றவரே." கற்றவர் முன்னாடி சரிங்களா? உயர்ந்தவர். கல்லாதவர் இழிந்தவர். எனக்கு எல்லாம் தெரியும். இவன்ட்ட போயா கேட்கறது? அப்படின்னா என்னது? அவன் மோசமானவன். அவன் எதையுமே சாதிக்க முடியாது. எந்த விஷயத்தையும் அடைய முடியாது. தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தர்க்கு கட்டனை தூறும் அறிவு. தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தர்க்கு கட்டனை தூறும் அறிவு.
என்ன சொல்றாங்க, ஒரு நீர் ஊற்று சரிங்களா? தோண்ட கிணறு தோண்டுறாங்க. தோண்ட நீர் ஊறும். அதே மாரி நீ புதிய புதிய நூல்கள படிக்க உனக்கு அறிவு வளர்ந்துகிட்டே போகும். அறிவு ஊறும் இல்லையா? தொட்டனை தூறும் மணற்கேணி. மணல்ல இருக்கக்கூடிய கேணியில தோண்டக்கூடிய அளவுக்கு நீர் ஊறுது. எந்த அளவுக்கு ஆழமா நம்ம தோண்டிக்கிட்டே இருக்கோமோ, அந்த அளவுக்கு நீர் ஊறும். அதுபோல இப்ப அதுபோல என்ற சொல் மறைஞ்சிருக்கா? அப்ப இது எடுத்துக்காட்டு உவமையணி. தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தர்க்கு கட்டணை தூறும் அறிவு. கட்டணை தூறும் அறிவு. என்ன சொல்றாங்க? ஒரு மணல்ல இருக்க கேணியில எந்த அளவுக்கு தோண்ட நீர் ஊறுதோ, அதே மாரி சிறந்த நூல்களை கற்க நமக்கு அறிவு ஊறும். நமக்கு அறிவு ஊறும். ஓகேங்களா? இதுதான். அடுத்து பாருங்க. யாதானும் நாடாமல் ஊறாமல் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு. யாதானும் நாடாமல் ஊறாமல் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு. இப்ப கல்வி கற்றவன் எந்த ஊருக்கு போனாலும் அவனுக்கு சொந்த ஊர் மாதிரிதான் இருக்கும். எந்த நாட்டுக்கு போனாலும் சொந்த நாடு மாதிரிதான் இருக்கும். எந்த வீட்டுக்கு போனாலும் சொந்த வீடு மாதிரிதான் இருக்கும். ஏன்னா கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. அங்க அது மதிப்பை கொடுக்குது. உண்மையிலேங்க இப்ப நான் யாரோ ஒரு பெண் சரிங்களா? நான் யாரோ ஒரு பெண் எனக்கு ஒரு ஸ்கூல்ல இருந்து குடுத்துருக்காங்க. நீங்க எஜுகேஷன பத்தி மோட்டிவேட் பண்ணுங்க. கிட்டத்தட்ட ஒரு 2, 3 வருஷமா நான் போய்க்கிட்டே இருக்கேன். எங்க சாதாரண பிரைவேட் ஸ்கூலும் கிடையாது. கவர்ன்மெண்ட் ஸ்கூலுக்கு நான் போய்க்கிட்டு இருக்கேன். பிரைவேட் ஸ்கூல் கிடையாதுங்க. கூப்பிட்டாலும் நான் போமாட்டேன். கவர்ன்மெண்ட் ஸ்கூல்ல கூப்பிடுறாங்க. மேம் நீங்க ஸ்பீச் குடுங்க. நீங்க ஸ்பீச் குடுங்க. நீங்க சொன்னத வச்சு பசங்க என்ன நல்லா மோட்டிவா படிக்கிறானுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த மதிப்ப குடுக்குறது என்னது? இந்த மதிப்ப குடுத்தது எனக்கு கல்வி மட்டும்தான். நான் பெரிய ராயல் ஃபேமிலியோ கிடையாது. ரொம்ப வசதியானவங்களோ கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எனக்கு அந்த ஸ்கூல்ல, அந்த இடத்துல என்னுடைய மதிப்பை உயர வைத்தது நான் கற்ற கல்வி மட்டுமே. யாதானும் நாடாமல் ஊறாமல் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு. யாரையுமே சார்ந்து இருக்கன்னு அவசியமே இல்லை. என்ட்ட கல்வி இருக்கு. அந்த கல்விய வச்சு நான் எத வேணாலும் சாதிக்கலாம். இந்த கல்விய வச்சு நான் எத வேணாலும் சாதிக்கலாம். நான் யோசிக்கிறேன். நம்மள யாருன்னே தெரியாது. இந்த ஸ்கூல்ல நம்ம 3 வருஷமா ஸ்பீச் குடுத்துட்டு இருக்கோம். எதனால இதெல்லாம் நடக்குது? நான் கற்ற கல்வியினால. நான் கற்ற கல்வியினால. அப்ப கல்வி கற்றவனுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. கல்வி கற்றவனுக்கு எப்படி இருக்குது? சென்ற இடமெல்லாம் சிறப்பாக இங்கு கருதப்படுகிறது. ஓகேங்களா? கல்வி கற்றவனுக்கு எப்படி இருக்குது? சென்ற இடமெல்லாம் சிறப்பாக கருதப்படுகிறது. புரியுதுங்களா? சரி. அடுத்து பாருங்க. ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமாப்பு உடைத்து. ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமாப்பு உடைத்து. ஒண்ணுமே இல்ல. இந்த பிறவில நான் கற்ற கல்வியாகப்பட்டது 7 பிறவிக்கும் போய் பாதுகாப்பா இருக்கு. 7 பிறவிக்கும் போயி பாதுகாப்பா இருக்கு. இப்ப மகாத்மா காந்தியர்களா இருக்கட்டும், பாரதியார் இருக்கட்டும், பாரதிதாசனா இருக்கட்டும், இவங்க எல்லாமே இப்ப நம்ம பிறந்த வருஷம் அவங்க பிறந்தாங்களா? கிடையவே கிடையாது. எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி பிறந்து கல்விக்காக, தமிழ் மொழிக்காக எவ்வளவோ பாடுபட்டுருக்காங்க. சமுதாயத்துக்காக எவ்வளவோ பாடுபட்டுருக்காங்க. அப்படி உள்ளவங்களுடைய பண்பு நலன்கள் எப்ப வருது? பல வருடங்கள் கழித்தாலும் அவங்களுடைய பண்பு நிலை பெற்று இருக்கக்கூடியதா இருக்குது. ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவர்க்கு எளிமையும் ஏமாப்பு உடைத்து. ஏன்னா இந்த பிறவியில நான் கற்ற கல்வியானது இந்த பிறப்புக்கு மட்டுமல்ல 7 பிறப்புக்கும் உதவக்கூடிய தன்மை உடையதாக இருக்கு. சரிங்களா? எழுமையும் அப்படின்னா 7 பிறவி. அடுத்து தாமின் புருவது உலகின் புறக்கண்டு காமுறுவர் கற்றறிந்தார். தாம் இன்புறுவது உலகின் புறக்கண்டு காமுறுவர் கற்றறிந்தார். இப்ப நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டேன். நான் ஸ்கூலுக்கு போவேன், மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுப்பேன். இது எல்லாமே எதனால வருது? நான் கற்ற கல்வியினால வருது. அப்படிப்பட்ட கல்விய மத்தவங்களுக்கும் படிங்க. கல்வி இருந்தால் நீங்க எத வேணாலும் சாதிக்கலாம். அப்படின்னு நான் தூண்டுறேனா? யாம் பெற்ற இன்பம் வையகமும் பெருக. கல்வி மூலமாக நான் அடைந்த எல்லா சந்தோஷங்களையும் நான் மத்தவங்களுக்கும் சொல்றேன். நான் படிச்சேன், முன்னுக்கு வந்தேன், இந்த அளவுக்கு ஒரு இடத்துல வந்து நிக்கிறேன், இப்ப உங்க முன்னாடி பேசுறேன். அப்படிப்பட்ட கல்வியை நீங்களும் உதாசீனப்படுத்தாதீங்க. நீங்களும் படிங்க அப்படின்னு சொல்றோமா இல்லையா? இதுதான் தாமின் புருவது. நான் பெற்ற இவ்வுலகமும் எல்லாருமே பெறணும். நான் பெற்ற இந்த இன்பத்தை இந்த உலகமும் பெறணும். சரிங்களா? அப்படி விரும்பக்கூடியவங்க யாரு? கல்வி கற்றவங்க மட்டும்தான். அப்படி விரும்பக்கூடியவங்க கல்வி கற்றவர்கள் மட்டுமே. இன்னும் சில பேர் இருப்பாங்க.
நான் படிச்சு நான் வேலைக்கு போணும். நான் போய் அவனுக்கு சொல்றதா? அப்படி கல்வி கற்ற யாருமே சொல்ல மாட்டாங்க. கல்வி கற்ற யாருமே அந்த மாரி ஒரு வார்த்தைகள சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா, நான் படிச்சேன். நான் இந்த நிலைமைக்கு வந்துட்டேன். நீனும் படி. நீனும் படிச்சு இந்த நிலைமைக்கு வா. நீ யார்கிட்டயும் டிபெண்ட் பண்ணி இருக்க தேவையில்ல. நீ யாரையும் சார்ந்து இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. கல்வி என்ற 3 எழுத்து உன்னிடம் வந்தால், பதவி என்ற 3 எழுத்து தன்னால் வந்து அடையும். கல்வி என்ற 3 எழுத்து உன்னிடம் இருந்தால், பதவி என்ற 3 எழுத்து தன்னால் வந்தடையும். உண்ம அதானே? இப்ப கல்வி இல்லாம போய் நம்ம யார்ட்டயும் ஒரு வேலை கேட்க முடியுமா? என்ன படிச்சிருக்க? 10த் 10தா இருந்தா லேபர். 12தா இருந்தா அதுக்கு ஒண்ணு. டிகிரியா இருந்தா ஒரு போஸ்டிங். அப்ப எப்படி இருக்குது நம்மோட படிப்புக்கு தகுந்த மாரி கிரேட் லெவல் போய்க்கிட்டே இருக்கு. இப்ப ஃபாரின்லலாம் பார்த்தீங்கன்னா, அவன் அந்த போஸ்டிங் போற மாரி தான் அவனுக்கு எல்லாமே இருக்கு. எந்தெந்த போஸ்டிங் போறானோ, அந்த போஸ்டிங்க்கு தகுந்த மாரி தான். எத்தனையோ பேர் வேலைக்கு போறாங்க. எதனால? கல்வி கத்துருப்பாங்க. இன்ஜினியரிங் முடிச்சிருப்பாங்க. ஐடி முடிச்சிருப்பாங்க. இங்க முறையான வேலை இல்ல. ஆனா அங்க போய் படிப்போம்ன்னு சொல்லுவாங்க. ஆனா திரும்ப அங்க வருவாங்க. ஒரு கோர்ஸ் படிப்பாங்க. அந்த கோர்ஸ முடிச்சுட்டு போவாங்க. அவ்ளோ ஒரு எப்படி இருக்கும்? அவங்களுக்கு வரவேற்பே வேற மாரி இருக்கும். அவங்களுக்கு வரவேற்பே வேற மாரி இருக்கும். ஏன்னா, அதே ஒரு கம்பெனில படிச்சவனும் வேலைக்கு இருப்பான். படிக்காதவனும் வேலைக்கு இருப்பான். படிக்காதவன் பார்க்கிறத பார்த்தீங்கன்னா, ரொம்ப மோசமா இருக்கும். ஏன்? இளமை இருக்கும்போதே படிச்சுக்கணும். வயசு இருக்கும்போதே படிச்சுக்கணும். பருவம் இருக்கும்போதே படிச்சுக்கணும். அந்த படிப்புன்ற ஒண்ணு மட்டும் தான் நம்மள எல்லா இடத்துலயும் உயரத்துல வைக்குது. படிப்புன்ற ஒண்ணு இல்லன்னு வச்சுக்கோங்க, நம்ம எங்கேயுமே ஏதோ ஒரு மூலையில ஒரு புழுவை போல, எறும்பை போல ஓரத்துல கிடப்போம். புழுவை போல, எறும்பை போல ஓரத்துல கிடப்போம். யாருமே எங்கேயுமே பார்க்க முடியாது. ஆனா, இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா 10தா இருக்கட்டும், 12தா இருக்கட்டும், காலேஜா இருக்கட்டும், அந்த மாணவர்கள எப்படி ஊக்குவிக்கிறாங்க? எத்தனையோ நியூஸ் பேப்பர்ல வருது, டிவில வருது, எல்லா இடத்துலயும் வருது இல்லையா? எதனால? படிச்சா மட்டும் தான் வரும். படிக்காத ஒருத்தர போய் சொல்லுவாங்களா? கண்டிப்பா சொல்ல மாட்டாங்க. முக்கியமானது. கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. கேடில் விழுச்செல்வம் ஒருவனுக்கு என்னைக்குமே அழிவே இல்லாத செல்வம் என்று சொல்லக்கூடியது கல்வி மட்டும்தான். ஒருவனுக்கு என்னைக்குமே அழிவே இல்லாத செல்வம் என்று சொல்லக்கூடியது கல்வி மட்டும்தான். மத்த எல்லாமே அழிஞ்சு போயிரும். மத்த எல்லாமே வெகு விரைவில் அழிஞ்சு போயிரும். உண்ம அதானே! இப்ப நான் இருக்கேன். நான் கத்துக்கிட்ட கல்விய உங்களுக்கு சொல்லிக் குடுக்குறேன். அதனால கல்வி வந்து மறைஞ்சு போயிருமா? கிடையவே கிடையாது. கிடையவே கிடையாது. இன்னும் எப்படி இருக்குது? என்னோட நாலேட்ஜ் இம்ப்ரூவ்மென்ட் ஆகிட்டு தான் இருக்குமே தவிர, அந்த கற்ற கல்வியாகப்பட்டது மறக்காது. கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. கல்வியை தவிர மற்ற எந்த பொருள்களுமே சிறப்பாக இருக்காது. இப்ப உதாரணமா வச்சுக்கோங்களேன். நம்முடைய வாழ்க்கையில எல்லாரும் ஒரே மாரி வாழப்போறது கிடையாது. வாழ்வும், தாழ்வும் மிக, மிக அருகில இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா? எத்தனையோ பேர் சொல்லுவாங்களே, வசதி வயசானவங்கலாம் சொல்லுவாங்க. அப்ப சொல்லுவாங்க, "டேய் நீ முறையா படிச்சுக்கடா, முறையா படிச்சுக்கடா. படிச்சுக்கிட்டோம்னா உன் வாழ்க்கை நல்லா இருக்கும்." ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க. அது உண்மையிலேயே ஒண்ணு. உண்மையிலேயே 100க்கு 100 உண்ம. ஏன்னு கேளுங்க. நீங்க படிச்சு ஒரு பதவியில இருக்கீங்க. சரிங்களா? உங்களோட பிரச்சனைகள உங்களுக்கு ஏதோ ஒரு கஷ்டம் வருது, நஷ்டம் வருது, ஏதோ ஒண்ணு வருது. நீங்க படிச்ச படிப்ப வச்சு, அந்த டிகிரிய வச்சு ஒரு இடத்துல வேலைக்கு போயிரலாம். டிகிரிய வச்சு ஒரு இடத்துல வேலைக்கு போயிரலாம். ஆனா நீங்க படிக்கல. ரொம்ப வசதியா வாழ்ந்திருக்கீங்க. நான் வந்து ஏதோ சொல்லுவாங்கல்ல, மிராஸ் பரம்பரையா ஏதோ ஒரு பரம்பரையில நான் வந்தேன். நான்லாம் படிக்க மாட்டேன். அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. கடைசில நொடிஞ்சு போயிருவான். நொடிஞ்சு போயிருவான். வறுமையில இருப்பான். அவன்கிட்ட வாங்கி சாப்பிட்டான் பாருங்க, அவன் வரமாட்டான். அண்ணன் தம்பி வரமாட்டான். அப்பா, அம்மா ஆயுள் உள்ள வரையும் தான் உதவி பண்ணுவாங்க. அவங்க ஆயுளுக்கு அப்புறமும் உதவி பண்ண மாட்டாங்க. படிக்காம இருக்கனால அவன் ஒவ்வொருத்தரையும் டிபெண்ட் பண்ணி வாழ்வான். ஆனா யாருமே அவன வந்து மதிக்க மாட்டாங்க. ஆனால் முறையான கல்வியை அவன் கற்றுக்கொண்டாலே தவிர முறையான கல்வியை ஒருவன் கற்றுக்கொண்டாலே தவிர, அவன் வாழ்வில் உயர்நிலையை அடைய முடியாது. வாழ்வில் உயர்நிலையை அடைய முடியாது. அப்படிப்பட்ட கல்வியை இனிமே யாருமே வந்து ஒரு இழிவா நினைக்கக் கூடாது. ஏன்னா, இப்ப எத்தனையோ மாணவர்கள் இருக்காங்க. சரிங்களா? 10ஆம் வகுப்பா இருக்கட்டும், 12ஆம் வகுப்பா இருக்கட்டும், எனக்கு படிப்பு வேணாம். நான் வேலைக்கு போறேன் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அவங்க கிட்ட இந்த கல்வி அதிகாரத்துல இருக்க ஒவ்வொரு சிறப்பையும் நீங்க சொல்லுங்க. உங்க பசங்க கிட்டயே நீங்க சொல்லலாம். சரிங்களா? கல்வி என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒருவனுக்கு அழிவே இல்லாத செல்வம் என்று சொல்லக்கூடியது கல்வி மட்டுமே. அப்படிப்பட்ட கல்வியை தர எந்த செல்வங்கள் உன்னிடம் இருந்தாலும், ஆபரணங்களா இருக்கட்டும், பணமா இருக்கட்டும், எல்லாமே அழிஞ்சு போயிரும். எல்லாமே அழிஞ்சு போயிரும். சொத்து, வீடு, நிலம், வாசல் எல்லாமே அழிஞ்சு போயிரும்.
ஆனா அவன் கற்றுக்கொண்ட கல்வி மட்டுமே அவனுக்கு நிலையான ஒரு செல்வமாக ஆயுள் வரை அவனுக்கு உதவியாக இருக்கக்கூடியது கல்வி மட்டுமே. ஆயுள் வரை அவனுக்கு உதவியா இருக்கக்கூடியது கல்வி மட்டுமே. மற்ற எதுவுமே உதவியாக இருக்காது. சரிங்களா? சரி. நேத்து நம்ம பார்த்தது அன்புடைமை அதிகாரம். இன்று நம்ம பார்த்தது கல்வி அதிகாரம். இதுல பார்த்தீங்கன்னா, முதல் அதிகாரத்துல முதல் குறள்ல கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. முறையாக படி. முறையாக படி. படிச்சோமா? 2வது எண்ணென்ப ஏனை எழுத்தினம்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு. ஒரு கல்விக்கு முக்கியமாக இருக்கக்கூடியது என்னது? எண்ணும் எழுத்தும் மட்டுமே. கண்ணுடையர் என்போர் கற்றோர் முகத்திரண்டு புண்ணுடையர் கல்லாதவர். கல்வியை கற்றவர்கள் கண்ணை உடையவர்கள் போன்று இருக்காங்க. அப்படிப்பட்ட கல்வியை கற்காதவர்கள் புண்களை உடையவர்கள் போல இருக்காங்க. 3வது குறள். 4வது குறள் உவப்பத் தலை கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில். என்ன சொல்றோம்? நம்ம நூல்களை எந்த அளவுக்கு விரும்பி படிக்கிறோமோ அந்த புத்தகத்தை எப்ப பாக்குறோம் அப்படின்னு ஒரு நினைப்போடையே நீ படிக்கணும். சரிங்களா? தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தருக்கு கட்டணை தூறும் அறிவு. 5வது குறள் என்ன சொல்லுது? நீ கிணத்துல தோண்ட தோண்ட நீர் எந்த அளவுக்கு ஊறுமோ அந்த அளவுக்கு நீ நல்ல நூல்களை படிக்க படிக்க உனக்கு அறிவு என்றது ஊறும். அறிவு என்ற ஊற்று ஊறும். அடுத்து பாருங்க. யாதானும் நாடாமல் ஊறாமல் என்னொருவன் சாந்தனையும் கல்லாதவாறு. நீ முறையான கல்வியை படிச்சுக்கிட்டியா? படிச்சுக்கிட்டு போனண்டா நீ போற எல்லா ஊருமே உனக்கு சொந்த ஊரு. நீ போற எல்லா நாடுமே உனக்கு சொந்த நாடு. சரிங்களா? அவன் எப்பவுமே எப்பவுமே அவன் போற இடம் எப்படி இருக்கும்? அவனுக்கு ரொம்ப சிறப்பு மிகுந்ததா இருக்கும். அது காரணம் அவனுடைய கல்வி மட்டும்தான். ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்பு உடைத்து. முதல் குறள் இருந்து 7வது குறள் வரையும் கல்வி கல்வி கல்வின்னு சொன்னோம். அடுத்து 7வது குறள்ல அவன் 8வது குறள்ல அவன் படிச்சுட்டான். அவன் படிச்ச கல்வி எப்படி இருக்குது? இந்த பிறவியில மட்டும் கிடையாது, 7 பிறவிக்கும் உதவியாக இருக்கு. தாமின் புறுவது உலகின் புறக்கண்டு காமுறுவர் கற்றறிந்தார். இந்த கல்வியின் மூலமாக தான் பெற்ற இன்பத்தை பிறருக்கும் புகட்டுவதே கல்வியாளர்களின் சிறப்பு. கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. இன்னும் சுருக்கமா சொல்லப்போனா ஒருவனுக்கு சிறந்த அணிகலன்களாக கருதப்படுவது கல்வி மட்டுமே. மற்ற எந்த அணிகலன்களுமே சிறந்த செல்வமாக கருதப்படாது. சொத்து வீடு புகழ் எதுவுமே ஒரு அணிகலன்களாக கருதப்படாது. அவன் கற்ற கல்வி மட்டுமே அவனுக்கு ஒரு சிறந்த அணிகலன்களாக இருக்கும். ஓகேங்களா? இப்ப கல்வி அதிகாரம் பார்த்துட்டோம். கிட்டத்தட்ட 2 அதிகாரம் முடிச்சாச்சு. இன்னும் 18 அதிகாரம். டெய்லி ஒவ்வொரு வகுப்புலயும் ஒவ்வொரு அதிகாரம் முடிச்சிடலாம். ஓகேங்களா? அடுத்து பாருங்க கலை சொற்கள். கல்வி அதிகாரம் பார்த்தாச்சு. நாளைக்கு ஒரு புது அதிகாரத்தோட உங்களை சந்திக்கிறோம். இப்ப அடுத்து நம்ம பார்க்க போறது கலைச்சொற்கள். இப்ப நம்ம அடுத்து பார்க்க போறது கலைச்சொற்கள். கலைச்சொற்கள் என்னது? நம்ம 6th இருந்து 12th வரையும் கலைச்சொற்கள் எல்லாமே இருக்கு. 6th இருந்து 12th வரையும் கலைச்சொற்கள் எல்லாமே இருக்கு. அதுல சிலது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல கேட்டதுன்னு சொல்றேன். ஓகேங்களா? ஏன்னா கலைச்சொற்கள் வந்து ரொம்ப முக்கியம்னு சொல்லிருக்காங்க. இதுல வந்து ஒரு 3 கொஸ்டின்ஸ் கண்டிப்பா கேட்பாங்க. பாருங்க. லைப்ரரி. லைப்ரரி. லைப்ரரியின் சரியான கலைச்சொல்லை தேர்க. லைப்ரரியின் சரியான கலைச்சொல்லை தேர்க. மின்தூக்கியா, மின்னூலா, குறுந்தகடா, நூலகமா? ஓகேங்களா? மின் தூக்கினா என்னப்பா வரும்? லிப்ட். மின் தூக்கி என்பது லிப்ட். ஓகேங்களா? மின்னூல் இ புக்னு சொல்லுவாங்களா? அடுத்து குறுந்தகடு என்பது காம்பேக்ட் டிஸ்க். காம்பேக்ட் டிஸ்க். அப்ப நூலகம் என்பது லைப்ரரி. நூலகம் என்பது லைப்ரரி. ஆப்ஷன் ஆப்ஷன் டி தான் இதுக்கு சரியான விடை. ஆப்ஷன் டி தான் என்னது? இதுக்கு சரியான விடை. பாருங்க. வலஞ்சுழி கிளாக் வைஸ். நம்ம முகநூல் பார்த்தோமா? Facebook. இது அதுக்கு ரிலேட்டட். வலஞ்சுழி கிளாக் வைஸ், இணையம் இன்டர்நெட், தேடுபொறி சர்ச் என்ஜின், புலனம் வாட்ஸ்அப், இடஞ்சுழி ஆன்டி கிளாக் வைஸ், குரல் தேடல் வாய்ஸ் சர்ச், தொடுதிரை டச் ஸ்கிரீன், செயலி, ஆப், மின்னஞ்சல், இமெயில். மின்னஞ்சல், இமெயில். அடுத்து பாருங்க. வாலண்டியர் என்பதன் தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக்க. வாலண்டியர் அப்படின்னாலே தன்னார்வலர் தான். சரிங்களா? வாலண்டியர் அப்படின்னாலே என்னது? தன்னார்வலர் தான்.
இப்ப சமூக பணியாளர் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோசியல் ஒர்க்கரை குறிக்கும். சமூக பணியாளர் என்பது சோசியல் ஒர்க்கரை குறிக்கும். அறக்கட்டளை என்பது ட்ரஸ்ட். தன்னார்வலர் தான் வாலண்டியர். நுகர்வோர் அப்படின்னா பொருள்களை வாங்கக்கூடியவர்கள், அவங்க தான் கன்சியூமர் என்று சொல்லுவாங்க. பின்னாடி ஸ்லைட்ல இருக்கு, எழுத வேண்டிய அவசியமே இல்ல, பாருங்க. அறக்கட்டளை ட்ரஸ்ட், தன்னார்வலர் வாலண்டியர், இளம் செஞ்சிலுவை சங்கம்னா ஜூனியர் ரெட் கிராஸ், சாரண சாரணியர் ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ், சாரண சாரணியர் ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ், சமூக பணியாளர் சோசியல் ஒர்க்கர். ஓகேங்களா? நுகர்வோர் என்றால் கன்சியூமர். நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? வாலண்டியர் கேட்டிருக்காங்க. அப்ப இங்க வாலண்டியருக்கு என்ன ஆப்ஷன் இருக்கு? தன்னார்வலரா? தன்னார்வலரா? ஓகே, அடுத்து பாருங்க. ரப்பர் ஸ்டாம்ப், அலுவல் சார்ந்த கலை சொற்களை கண்டறிந்து எழுதுக. அலுவல் சார்ந்த கலை சொற்கள். ரப்பர் ஸ்டாம்ப்னா என்னது? இப்ப கோப்பு, கோப்புனா என்னது? ஃபைல். ஓகேங்களா? ஃபோல்டர் அப்படின்னா மடிப்புத்தாள். கம்பி தைப்பு கருவினா ஸ்டாப்லர். ஓகேங்களா? அப்ப ரப்பர் ஸ்டாம்ப் என்பது இழுவை முத்திரை. ஆப்ஷன் பி தான் இதுக்கு சரியான விடை. கோப்பு ஃபைல், ரப்பர் ஸ்டாம்ப்னா இழுவை முத்திரை, மடிப்பு தாள்னா ஃபோல்டர், கம்பு தைப்பு கருவினா என்னது? ஸ்டேப்லர். ஓகேங்களா? ஓகே, அடுத்து டையிங், இச்சொல்லுக்குரிய தமிழ் சொல்லை எடுத்துக. தோல் பதனிடுதல் அப்படின்னா டேனிங் என்று வரும். சரிங்களா? தோல் பதன் என்பது டேனிங். சாயம் ஏறுதான் டையிங் வரும். பால் பண்ணை, பால் பண்ணை வந்து டெய்ரி ஃபார்மை குறிக்கும். ஆயத்த ஆடைனா ரெடிமேட் ட்ரெஸ் தயாரித்தல். ஓகேங்களா? ரெடிமேட் ட்ரெஸ் தான் ஆயத்த ஆடை. அப்ப இங்க டையிங் என்பது ஆப்ஷன் பி தான் சரியான விடை. ஆப்ஷன் பி தான் என்னது? சரியான விடை. சாயம் ஏற்றுதல். தோல் பதனிடுதல் என்பது டேனிங், பால் பண்ணை டெய்ரி ஃபார்ம், ஆயத்த ஆடை ரெடிமேட் ட்ரெஸ். ஓகேங்களா? அடுத்து பா, டெபிட் கார்டு, டெபிட் கார்டு என்பதன் இணையான தமிழ் சொல். டெபிட் கார்டு என்பதன் இணையான தமிழ் சொல். ஓகேங்களா? பற்று அட்டை, டெபிட் கார்டுனா பற்று அட்டை. ஆப்ஷன் டி. வரை ஓலைனா செக்கு. சரிங்களா? சாரி, மாத்தி சொல்லிட்டேன். காசோலைனா தான் செக்கு. காசோலைனா தான், ஒன் செகண்ட், காசோலைனா தான் செக்கு. டிடி தான் வரை ஓலை என்று சொல்லுவாங்க. கடன் அட்டைனா கிரெடிட் கார்டு. கடன் அட்டைனா என்னது? கிரெடிட் கார்டு. காசோலைனா செக்கு. வரை ஓலைனா டிடி, டிமாண்ட் டிராஃப்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, அதான். இப்ப டெபிட் கார்டு என்பது பற்று அட்டை. கிரெடிட் கார்டு கடன் அட்டை, செக்கு காசோலை, டிமாண்ட் டிராஃப்ட் வரை ஓலை, டெபிட் கார்டு பற்று அட்டை. அடுத்து பாருங்க. சரியான இணையை தேர்ந்தெடு. அலுவல் சார்ந்த ஒரு அலுவலகத்துல என்ன இருக்கும்? கல்ச்சரல் வேல்யூஸ் பண்பாடு விளிம்பங்கள் வராது. ஹியூமானிசம் மனிதநேயம் வராது. பிலீஃப் நம்பிக்கை. கேபினட் தான் இதுல வரக்கூடியது சரியான வார்த்தை. அலுவல் சார்ந்த சொற்கள் என்று சொல்லக்கூடியது கேபினட், அமைச்சரவை. அமைச்சரவை. ஓகேங்களா? அடுத்து பாருங்க. தவறான இணையை தேர்ந்தெடு. கான்சனன்ட், கான்சனன்ட்னா என்னது? மெய்யொலி. கரெக்ட். எபிகிராஃப், ஓவிய எழுத்து வராது. பிக்டோகிராஃப், சித்திர எழுத்து. லெக்சிகோகிராஃபி, அகராதி இயல். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது கான்சோனன்ட் என்பது மெய்யொலி. கரெக்ட். ஓகேங்களா? கான்சன் என்பது மெய் எழுத்து. இங்க எபிகிராஃப், இது வந்து ஓவிய எழுத்துன்னு கொடுத்திருக்காங்க. ஓவிய எழுத்து என்பது வராது. ஏன்னா எபிகிராஃப்னா கல்வெட்டு. எபிகிராஃப்னா கல்வெட்டு. பிக்டோகிராஃப் சித்திர எழுத்து. கரெக்ட். லெக்சிகோகிராஃபி அகராதியல். கரெக்ட். அப்ப இங்க என்ன கேட்டிருக்காங்க? தவறான இணைன்னு கேட்டிருக்காங்க. அப்ப நம்பர் 2 தான் இதுக்கு சரியான விடை. ஓகேங்களா? பாருங்க.
ஒலிபிறப்பியல், ஆர்டிகுலரி பொனடிக்ஸ், மெய்யொலி கான்சனன்ட், மூக்கொலி நாசல் கான்சனன்ட் சவுண்ட், கல்வெட்டு, எபிகிராஃப். நம்ம கேட்டது என்னது? எபிகிராஃப்னா என்ன கொடுத்திருந்தாங்க? எபிகிராஃப்க்கு ஆப்ஷன்ல ஓவியம் எழுதுன்னு கொடுத்திருந்தாங்க. ஆனா கரெக்டான வேர்டு என்னது? கல்வெட்டு. கரெக்டான வேர்டு என்னது? கல்வெட்டு. ஓகேங்களா? தவறான இணையை தேர்ந்தெடுக. தவறான இணை. ஈக்வஸ்டேஷன் சமன் செய்தல், லீடர்ஷிப் தலைமை பண்பு, விக்டரி வெற்றி, சப்போர்ட் ஆதரவு. இந்த ஈக்வஸ்டேஷன் என்பது குதிரை ஏற்றத்தை குறிக்கும். எதை குறிக்கும்? குதிரை ஏற்றம். அப்ப இதுல தவறான பண்பு எது? ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு சரியான விடை. ஏன்னா ராங் இன்ஃபோ இது கேக்குறாங்க இல்லையா, அதான். அப்ப ஆப்ஷன் ஏ தான் என்னது? இதுக்கு சரியான விடை. ஓகே, பொறுத்துக. நானே ஆன்சர் கொடுத்துட்டேன். கதைப்பாடல் பேலட். துணிவு என்பது கரேஜ். தியாகம்னா சாக்ரிஃபைஸ் பண்றது. ஒற்றுமை என்பது யூனிட்டி. அப்ப 2, 3, 1, 4 வந்துருச்சுங்களா? ஆப்ஷன் பி தான் இதுக்கு சரியான விடை. ஆப்ஷன் பி தான் என்பது இதுக்கு சரியான விடை. அடுத்து பாருங்க, துறைமுகம். துறைமுகம் எதை குறிக்கும்? ஹார்பரை குறிக்கும். துறைமுகம் என்னது? ஹார்பர். 1. புயல்னா ஸ்டோம். செயலர் மாலுமி. நங்கூரம் ஆங்கர். ஓகேங்களா? சோ 4, 3, 2, 1 இருக்கா? ஆப்ஷன் பி தான் இதுக்கு சரியான விடை. கலங்கரை விளக்கம் லைட் ஹவுஸ். கலங்கரை விளக்கம் லைட் ஹவுஸ். நீர்மூழ்கி கப்பல் சப்மரைன். சப்மரைன். ஓகேங்களா? கடல்வாழ் உயிரினம் மரைன் கிரியேச்சர். கப்பல் தளம் ஷிப்யார்ட். அப்ப 1, 4, 3, 2 ஆப்ஷன் பி தான் இதுக்கு சரியான விடை. 1, 4, 3, 2 ஆப்ஷன் பி தான் என்னது? இதுக்கு சரியான விடை. பாருங்க, அதுக்கு ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் பாருங்க. கலங்கரை விளக்கம் என்றால் லைட் ஹவுஸ். பெருங்கடல் என்றால் ஓசன். ஸ்டோம் என்றால் புயல். ஓகேங்களா? கப்பல் தொழில்நுட்பம்னா மரைன் டெக்னாலஜி. கப்பல் தொழில்நுட்பம் என்றால் டெக்னாலஜி. கடல்வாழ் உயிரினம் என்றால் மரைன் கிரியேச்சர். சரிங்களா? நீர்மூழ்கி கப்பல் சப்மரைன். துறைமுகம்னா ஹார்பர். புயல்னா ஸ்டோம். மாலுமி செயலர். நங்கூரம் ஆங்கர். கப்பல் தளம் என்றால் ஷிப்யார்டு. கப்பல் தளம் என்றால் ஷிப்யார்டு. இன்ஸ்கிரிப்ஷன் தமிழ் சொல்லை காண்க. இன்ஸ்கிரிப்ஷன் தமிழ் சொல்லை காண்க. கலைஞர் வராது. ஏன்னா கலைஞருக்கு வந்து ஆர்டிஸ்ட். ஓகேங்களா? கலை என்பது ஆர்டிஸ்ட குறிக்கும். இங்க சிற்பம். சிற்பம். சிற்பம் என்றால் என்னது குறிக்கும்? ஸ்கல்ப்சரை குறிக்கும். இது ரிலேட்டட் எல்லா ஒன்வேர்டும் பின்னாடி இருக்குது. சரிங்களா? கல்வெட்டு. கல்வெட்டு நம்ம முன்னாடியே பார்த்தோம். கல்வெட்டு என்பது இன்ஸ்கிரிப்ஷன். கல்வெட்டு என்பது இன்ஸ்கிரிப்ஷன். அப்ப இங்க இன்ஸ்கிரிப்ஷன் எதை கொடுத்திருக்காங்க? கல்வெட்டு தான் கரெக்டான வார்த்தை. ஓகேங்களா? கையெழுத்துப்படி என்பது மேனுஸ்கிரிப்ட்னு வரும். கையெழுத்துப்படி மேனுஸ்கிரிப்ட். இப்ப ஓரலா எழுதுறேன். இது ரிலேட்டட் கலைச்சொற்கள் பின்னாடி கொடுத்திருக்கேன். பாருங்க, படைப்பாளர்னா கிரியேட்டர், கலைஞர்னா ஆர்டிஸ்ட். படைப்பாளர் கிரியேட்டர், கலைஞர் ஆர்டிஸ்ட். சிற்பம் ஸ்கல்ப்சர், தூரிகை பிரஷ். கல்வெட்டு இன்ஸ்கிரிப்ஷன், கையெழுத்துப்படி மேனுஸ்கிரிப்ட். குகை ஓவியம் கேவ் பெயிண்டிங்ஸ், நவீன ஓவியம் மாடர்ன் ஆர்ட். அழகியல்னா ஏஸ்தட்டிக்ஸ், கருத்து படம்னா கார்ட்டூன். இப்படி கம்பேர் பண்ணி படிங்க. படைப்பாளர் கலைஞர். ஓகேங்களா? இன்ஸ்கிரிப்ட் மேனுஸ்கிரிப்ட். ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்க படிச்சீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா மறக்காம இருக்கும். கிரியேட்டர் ஆர்டிஸ்ட். கிரியேட்டர்னா படைப்பாளர், ஆர்டிஸ்ட்னா கலைஞர். ஓகேங்களா? அடுத்து இன்ஸ்கிரிப்ஷன்னா கல்வெட்டு, மேனுஸ்கிரிப்ட்னா கையெழுத்துப்படி. முடிஞ்சு போச்சு. அடுத்து ஸ்கல்ப்சர்னா சிற்பம், பிரஷ்னா தூரிகை. ஒரு சிற்பத்தை பிரஷ் வச்சு நம்ம பெயிண்ட் பண்ணுவோம், ஞாபகம் வச்சுக்கோங்க. கேவ் பெயிண்டிங்ஸ்னா குகை ஓவியங்கள், மாடர்ன் ஆர்ட்ஸ்னா நவீன ஓவியம். இப்ப அடுத்து இதுல என்ன இருக்குது? கார்ட்டூன் மற்றும் அழகியல். அழகான படமும் இருக்கு, கார்ட்டூன் படமும் இருக்கு. கார்ட்டூன்னா கருத்து படம், அழகியல்னா எஸ்தட்டிக்ஸ். ஓகேங்களா? சரி, ஓகே. நாகரிகம்.
நாகரிகம் என்பது சிவிலைசேஷன். நாகரிகம் என்பது எதை குறிக்குது? சிவிலைசேஷன். அடுத்து நாட்டுப்புறவியல், ஃபோல்க்லோர். ஓகேங்களா? ஃபோல்க்லோர். அறுவடை. அறுவடை என்றால் ஹார்வெஸ்ட். நீர்ப்பாசனம் என்றால் இரிகேஷன். அப்ப என்ன கிடைக்குது? 2, 1, 4, 3. ஆப்ஷன் டி தான் இதுக்கு சரியான விடை. 2 இருக்கு, 1 இருக்கு, 4 இருக்கு, 3 இருக்கு. ஆப்ஷன் டி தான் என்னது? இதுக்கு சரியான விடை. இருங்க பாருங்க. நாகரிகம் என்பது சிவிலைசேஷன், நாட்டுப்புறவி என்பது ஃபோல்க்லோர், அறுவடை ஹார்வெஸ்ட், நீர்ப்பாசனம் இரிகேஷன், அயல் நாட்டினர் ஃபாரினர், வேளாண்மை அக்ரிகல்ச்சர், கவிஞர் பொயட், நெற்பயிர்னா பேடி, பயிரிடுதல் கல்டிவேஷன், உளவியல் அக்ரானமி. வேளாண்மை அக்ரிகல்ச்சர், உளவியல் அக்ரானமி ஆர்டரா படிங்க. சரிங்களா? பயிரிடுதல் கல்டிவேஷன். ஓகேங்களா? பேடி நெற்பயிர். அப்ப விவசாயத்துல ஒரு உழவனாலதான் பயிரிட முடியும். எதை? நெற்பயிர. ஓகேங்களா? ஷார்ட்கட்டுக்காக சொல்றேன். பொறுத்துக. கம்யூனிசம். கம்யூனிசம் என்னது? என்னது? பொது உடைமை. கம்யூனிசம் என்பது பொது உடைமை. கர்டசி. கர்டசி, ஒரு கர்டசிக்காக நீங்க இதை பண்ணலாமே. நற்பண்பு. கர்டசி என்றால் நற்பண்பு. ரெசிப்ரோசிட்டி ஒப்புரவு நெறி. வெல்த் செல்வம். அப்ப 4, 3, 1, 2 ஆப்ஷன் சி தான் இதுக்கு சரியான விடை. ஓகே, ஆப்ஷன் சி தான் என்னது? இதுக்கு சரியான விடை. சரியான கலைச்சொல்லை தேர்ந்தெடுக்க. சர்ச் என்ஜின். சர்ச் என்ஜின் அதாவது செயலி என்றால் ஆப். தேடுபொறி தான் சர்ச் என்ஜின். குரல் தேடல் வாய்ஸ் சர்ச். குரல் தேடல் என்னது? வாய்ஸ் சர்ச். வலஞ்சுழி என்பது கிளாக் வைஸ். வலஞ்சுழி என்பது கிளாக் வைஸ். ஓகேங்களா? பிலாசபி. பிலாசபினா என்ன சொல்லுவோம்? இவன் பெரிய தத்துவமா பேசிக் கொள்றான்டா, இவன் ஒரு பிலாசபர், தத்துவ ஞானி சொல்லுவோமா? இன்டெகிரிட்டி நேர்மையா இருப்பான். சின்சியாரிட்டி வாய்மை. பிரீச்சிங் உபதேசம். இப்ப நம்ம மக்கள் எல்லாரும் என்ன செய்யறாங்க? இந்த பிரீச்சிங் தான், உபதேசம் மட்டும் தான் பண்றாங்க. அவன் கரெக்டா இருக்கான் என்னன்னு தெரியாது, ஆனா உபதேசம் மட்டும் தான் அதிகமா பண்ணுவான். சோ 3, 4, 1, 2 எதுல இருக்கு? ஆப்ஷன் சில இருக்கு. கம்ப்யூட்டர் கணினி. காலிங் பெல் அழைப்பு மணி. மெஷின் எந்திரம். 3. ரோபோ எந்திர மனிதன். 4, 3, 1, 2 ஆப்ஷன் டி தான் என்னது? இதுக்கு சரியான விடை. ஓகேங்களா? அடுத்து பாருங்க. ஓகே, இப்ப நம்ம அடுத்து பார்க்க போறது சான்றோர் சித்திரத்திலிருந்து. சரிங்களா? சான்றோர் சித்திரத்திலிருந்து மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் பத்தி பார்க்க போறோம். சரிங்களா? மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் அவரை பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். ஏன்னா டெய்லி ஒரு சான்றோர் சித்திரம் பார்த்தீங்கன்னா யூனிட் 4ல தான் இருக்குது. மீனாட்சி சுந்தரனார் கிட்டத்தட்ட உங்களுக்கு பாட புத்தகத்துல ஒரு 20 பேர் இருக்காங்க. அந்த 20 பேரையும் டெய்லி ஒவ்வொருத்தரா சொல்லிட்டேன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்ல 2 பேரா சொன்னாலும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா ஒருத்தரை பத்தி நம்ம கதை கேட்டோம்னா அதை நீங்க ஈஸியா படிச்சு. ஒருத்தரை பத்தின கதையை ஈஸியா அவங்க மனசுல பதிஞ்சிடும் இல்லையா? அப்படி பார்க்கும்போது புலமை கதிரவன் என்று சொல்லக்கூடியவர் தான் இந்த மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார். புலமை கதிரவன் என்று சொல்லக்கூடியவர் தான் யாரு? இந்த மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார். இதுவரை நமக்கு 6th இருந்து 12th வரையும் இருக்கு. எது? கலைச்சொற்கள் நிறைய இருக்கு. சரிங்களா? அதுல உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல என்னெல்லாம் கேட்டாங்கன்றத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல என்னெல்லாம் கேட்டாங்கன்றத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்ப நம்ம இதுல பார்க்க போறது யாருன்னா, சான்றோர் சித்திரத்துல
மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். அவரை பத்தி நம்ம மெயினா பார்க்க போறோம். இங்க என்ன கொடுத்திருக்காங்க, தமிழ் இலக்கிய வரலாற்ற புலமை கதிரவன் என்று தமிழர்கள் போற்றிய தமிழ் மொழி பெரும் புலவர் தான் இந்த மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். நல்லா பாருங்க, தமிழ் இலக்கிய வரலாற்றிலேயே புலமை கதிரவன் என்று தமிழர்களால் போற்றிய தமிழ் மொழி பெரும் புலவர் தான் இந்த மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். நம்ம இதை எப்படி கேள்வி கேட்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, புலமை கதிரவன் என்ற பெயரால் அழைக்கப்படுபவர் யார்? புலமை கதிரவன் என்ற பெயரால் அழைக்கப்படுபவர் யார்? மீனாட்சி சுந்தரனார். ஓகேங்களா, மீனாட்சி சுந்தரனார். அப்ப இவருக்கு என்ன சிறப்பு பெயர் இருக்கு? புலமை கதிரவன். என்ன சிறப்பு பெயர் இருக்கு? புலமை கதிரவன். இவரு திருச்சிக்கு பக்கத்துல அதவத்தூர் அப்படின்னு ஊர்ல பிறந்தவர். சரிங்களா, திருவாவடுதுறை மடத்தினுடைய தலைமை புலவராக விளங்கி இருக்கிறாரு. புலமை கதிரன் என்ற பெயரை உடைய மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் எந்த மடத்தின் தலைமை புலவராக விளங்கினார்? திருவாவடுதுறை மடத்தின் தலைமை பண்பாளராக விளங்கினார். சரிங்களா, தலைமை புலவராக விளங்கினார். புரிஞ்சிச்சுங்களா? சரி, அடுத்து பாருங்க. இவரு தமிழ் அறிஞர்களை தேடி கண்டுபிடிச்சு வழிபட்டு நம்முடைய காது திறந்து கற்றுக்கொண்டவர். திருவாவடுதுறை மடத்தின் தலைவர் சுப்பிரமணிய தேசிகர், சென்னை தாண்டவராயர், திருத்தணிகை விசாக பெருமாள், இவங்க எல்லார்ட்டையும் ஒரு பூக்கள் போய் எப்படி வண்டை, அதாவது பூக்கள்கிட்ட போய் எப்படி வண்டு போய் தேனை உண்ணுமோ அதே மாதிரி ஒரு போய் பாடத்தை கத்துக்கிட்டாராம். பூக்கள்கிட்ட போய் எப்படி வண்டு தேனை உண்ணுமோ அதே மாதிரி இவர் போய் பாடங்களை கத்துக்கிட்டாராம். யாரு? மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். யார் யாரெல்லாம் கத்துக்கிட்டாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருத்தணிகை விசாக பெருமாள், தாண்டவராயர், சுப்பிரமணிய தேசிகர். சுப்பிரமணிய தேசிகர் இவங்க எல்லார்ட்டையும் போய் ஒரு பூவை தேடி வண்டு எப்படி தேன் உண்ண போகுமோ அதே மாதிரி இவர் போய் பாடங்களை கத்துக்கிட்டாரா. அதே மாதிரி இவர் போய் பாடங்களை கத்துக்கிட்டாராம். சோ இதுல 3 பாயிண்ட் நம்ம கத்துக்கிட்டோம். என்னன்னா, புலமை கதிரவன் என்ற பெயரால் சிறப்பிக்கப்படுபவர் யார்? புலமை கதிரவன் என்ற பெயரால் சிறப்பிக்கப்படுபவர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். இவருக்கு சிறப்பு பெயர் என்று சொல்லக்கூடியது புலமை கதிரவன். இவர் எந்த ஊர்ல பிறந்தாரு? திருச்சி மாவட்டத்துல அதவத்தூர் என்று சொல்லக்கூடிய ஒரு எண்ணெய் கிராமம், அந்த ஊருக்கு பேரு எண்ணெய் கிராமம், அந்த ஊர்ல இவர் பிறந்திருக்கிறார். இவர் என்னென்ன நூல்கள்லாம் ஏற்றிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, திருவானைக்கா திருவந்தாதி, திருவாரூர் தியாகராஜ லீலை, சீர்காழி கோவை, சேக்கிலார் பிள்ளை தமிழ், சிதம்பர சேரர் மாலை, அம்பலவான தேசியன் கலம்பகம், அம்பலவான தேசியன் பிள்ளை தமிழ், சுப்பிரமணிய தேசியன் நெஞ்சு விழித்தூது, திருவிடைக்களி முருகர் பிள்ளை தமிழ், இது எல்லாமே இவர் இயற்றிய நூல்கள். இவர் யார்கிட்ட போய் கல்வியை கத்துக்கிட்டாரு, தமிழ் மொழியை கத்துக்கிட்டாருன்னு பாத்தீங்கன்னா, அவங்களோட அப்பா கிட்டயே தமிழ் கத்துக்கிட்டாரு. சரிங்களா, அவங்க அப்பா கிட்டயே தமிழ் கத்துக்கிட்டாரு. இவருடைய மாணவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் குலாம் காதர். சரிங்களா, குலாம் காதர், தியாகராஜர், சாமிநாதர், இவங்க எல்லாமே இந்த மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனுடைய மாணவர்கள். இவரு நல்லா ஞாபகம் வச்சுங்க, தல புராணம் பாடுவதில் சிறந்தவராக கருதப்படுவோர் யாருன்னா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். இன்னும் சொல்லப்போனா இவர் ஏகப்பட்ட அந்தாதிகளை உருவாக்கி இருக்கிறாரு. யமக அந்தாதி, திரிபந்தாதி, வெண்பா அந்தாதி போன்ற அந்தாதிகளை உருவாக்கி புகழ் பெற்றவர். பிள்ளை தமிழ் பாடியிருக்கிறாரு, கலம்பகம் பாடியிருக்கிறாரு, கோவை பாடியிருக்கிறாரு. இந்த மாதிரி இதுகளையும் பாடி புகழை அடைந்தவர் இந்த மீனாட்சி சுந்தரனார். நோய்க்கு மருந்து என்று சொல்லக்கூடியது இலக்கியமே என்று கூறியவர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். நோய்க்கு மருந்து இலக்கியமே என்று கூறியவர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். அது மட்டுமல்ல, திருவாவடுதுறை ஆதீன வித்துவனாக இருந்தவர். திருவாவடுதுறை ஆதீனத்துக்கு வித்துவானாக இருந்திருக்கிறாரு இவரு. 65க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியிருக்கிறாரு. சரி, இப்ப முக்கியமானது மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனாரை பத்தி 5 பாயிண்ட் சொல்றேன். இவரு அவங்க அப்பா கிட்ட தமிழ் கத்துக்கிட்டாரு. புலமை கதிரவன் என்ற பெயரை உடையவர். சரிங்களா, அடுத்து பாத்தீங்கன்னா இவரு தல புராணங்கள் பாடுவதில் சிறந்தவராக இருந்தாரு. நோய்க்கு மருந்து இலக்கியம் என்றே கூறியவர். நோய்க்கு மருந்து இலக்கியம் என்றே கூறியவர். சரி, இப்ப பாருங்க, உங்களுக்கு சான்றோர் சித்திரத்துல என்னெல்லாம் கொடுத்திருக்காங்க. நான் சொன்னது எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ்.
திருவாவடுதுறை மடத்தின் தலைவர் சுப்பிரமணிய தேசிகர், சென்னை தாண்டவராயர், திருத்தணிகை விசாக பெருமாள், இவங்க எல்லார்ட்டையும் பூக்கள் தோறும் சென்று தேனுண்டு வண்டை போல இவர் பாடம் கத்துக்கிட்டார். பெருமை என்று உணர்த்தும் தல புராணங்கள் பாடுவதில் சிறந்தவர். யமக அந்தாதி, திருப அந்தாதி, வெண்பா அந்தாதிகள் ஆகியவற்றை உருவாக்கி புகழை பெற்றவர். மாலை, கோவை, கலம்பகம், பிள்ளைத்தமிழ் ஆகியவற்றை பாடி பெருமையும் அடைந்தவர். சரிங்களா? உவே சாமிநாதர், தியாகராஜர், குலாம் காதிர் நாவலர் முதலானோர் இவருடைய மாணவர்கள். மகாவித்வான் திருச்சிரபுரம் மீனாட்சி அவர்களின் புகழ் தமிழ் உள்ள வரையிலும் வாழும். அவருடைய புகழ் எப்படி இருக்கு? தமிழ் உள்ள வரையிலும் வாழுது. இப்ப இதுல இருந்து வினாக்கள் கேக்குறாங்க. இதுல இருந்து வினாக்கள் கேக்குறாங்க பாருங்க. தமிழ் இலக்கிய வரலாற்றில் புலமை கதிரவன், இத்தொடரில் புலமை கதிரவன் என்பதற்கு இலக்கண குறிப்பு தருக. இத்தொடரில் புலமை கதிரவன் என்பதற்கு இலக்கண குறிப்பு தருக. புலமை கதிரவன் இங்க என்னப்பா வந்திருக்கு? ஐ வந்திருக்கா? ஐ என்பது எனது இரண்டாம் வேற்றுமை உருபா. அப்ப இதுக்கு இலக்கண குறிப்பு என்னன்னா, இரண்டாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. இரண்டாம் வேற்றுமை உருபும் பயணம் உடன் தொக்க தொகை. அடுத்து பாருங்க, இந்த பகுதியில் இடம்பெற்றுள்ள உவமை உருவக தொடர்களை கண்டறிக. நீங்க ஒரு முறை இதோட PDF இந்த டிரைவ்ல போடுறோம், ரீட் பண்ணி பாருங்க. இதுல இருக்கக்கூடிய உவமை உருவகம் என்று சொல்லக்கூடியது உருவக தொடர் அப்படின்னு பாத்தீங்கன்னா புலமை கதிரவன் வரும். உருவக தொடர் புலமை கதிரவன். உவமை தொடர் வரும். ஏன்னா பூக்கள் தோறும் சென்று தேனுண்டும் வண்டு போல அப்படின்னா வந்திருக்கு, உவமை தொடர் வந்திருக்கு. உவமை தொடர் வந்திருக்கு. அடுத்து பாருங்க, மீனாட்சி சுந்தரனார் தல புராணங்கள் பாடுவதில் சிறந்தவர். விடைக்கேற்ற வினா என்ன வரும்? மீனாட்சி சுந்தரனார் எவற்றை பாடுவதில் வல்லவர்? மீனாட்சி சுந்தரனார் எவற்றை பாடுவதில் வல்லவர்? தல புராணங்கள் பாடுவதில் வல்லவர். இப்படிதான் விடைக்கேற்ற வினா கேட்பாங்க. பத்தியில் மொழி முதல் எழுத்துக்களை கொண்டு அமைந்த சொற்களில் எவை எவை வடமொழி சொற்கள்? மகாவித்வான் வடமொழி சொற்கள், தலபுராணம் வடமொழி சொற்கள், தேசிகர், யமகம், அந்தாதி, கலம்பகம், இது எல்லாமே வடமொழி சொற்கள் தான். சாரிப்பா. பத்தியில் மொழி முதல் எழுத்துக்களை கொண்டு அமைந்த சொற்களுள் எவை எவை வடமொழி சொற்கள்? மொழி முதல் எழுத்து. மொழி முதல் எழுத்துன்ற என்ன வரும்? க, ச, த, ந, ப, ம. இதுல கூட எல்லா எழுத்துக்களுமே முதல்ல வருமா? இது வந்துருச்சா? தா தல புராணம், தா வரிசை தேசிகர், யமகம் யா வரிசை. சரிங்களா? யா வரிசை 4 மட்டும் தான் வரும். அந்தாதி உயிரெழுத்துக்கள் 12மே மொழிக்கு முதல்ல வரும். சரிங்களா? கலமகம் க, ச, த, ந, ப, ம. இதுல இருக்கிற எல்லாமே மொழிக்கு முதல்ல வரக்கூடிய வார்த்தைகள். அதனாலதான் மகாவித்வான், தலபுராணம், தேசிகர், யமகம், அந்தாதி மற்றும் கலம்பகம் இது மொழி முதல் எழுத்துக்களுக்கு உண்டான உதாரணம். க, ச, த, ந, ப, ம இந்த வரிசைக்கூடிய எல்லா உயிர்மெழு எழுத்துக்களுமே சொல்லின் முதலில் வரக்கூடியது. ஞ, ஞ, ய, ப இந்த உயிர்மை எழுத்து வரிசைகள்ல சில எழுத்துக்கள் மட்டுமே சொல்லின் முதல்ல வரும். இப்ப ஞ என்பது ஒரே ஒரு எழுத்துல தான் வரும். சரிங்களா? இங்கடம், அங்கடம், உங்கடம் என்று. சரிங்களா? ஞ என்பது 4 வரிசை, யா என்பது 6, வா என்பது 8. நம்ம டே 1ல எழுத்து இலக்கணம் நடத்தும் போது நீங்க பார்த்திருப்பீங்க. அப்ப கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இத தெரியல அப்படின்னா டே 1ல அந்த எழுத்து இலக்கணத்தை பாருங்க, உங்களுக்கு ஈஸியா புரியும். தேங்க்யூ. நாளைய வகுப்புல மீண்டும் ஒரு சான்றோர் சித்திரம், மீண்டும் ஒரு அதிகாரத்தை கொண்டு உங்ககிட்ட வர. தேங்க்யூ ஆல். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க்ல இன்னைக்கு உண்டான டெஸ்ட் அனுப்புவோம். அதை நீங்க பார்த்து டெஸ்ட் அட்டென்ட் பண்ணுங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.